இந்த வணக்கம் என்னென்னா, நான் ஒரு 2 நாளுக்கு முதல்ல ரோட்டில் பார்த்த ஒரு விஷயந்தான். உண்மையாக எனக்கு அந்த விஷயத்தை சொல்லவே அசிங்கமாக இருக்குது. ஒரு அப்படியமான ஒரு கேவலங்கட்ட ஒரு விஷயந்தான். என்னென்னா, இந்த சாதி என்ற ஒரு பெரிய விஷயமே இல்லை யாருக்குமே. உண்மையாகவே சாதி என்ற ஒரு சொல்லுக்கு மட்டும்தான் ஒழிய, மற்றும்படி அதுதான் வாழ்க்கை என்று எப்போவுமே இல்லை. ஏன் நான் இந்த கருத்தை நான் சொல்கிறேன்டா, ஒரு 2 நாளுக்கு முன்னுக்கு கேகேஎஸ் ரோட்டால் நான் போய் கொண்டுனா, அந்த ரோட்டில் ஒரு அம்மா ஒரு ஆள் அவன்கிட்ட ஒரு நீள பாவாடை ஒன்று போட்டிருந்தா. அந்த பாவாடையில் அந்த மோட்டர் சைக்கிளில் அம்பிட்டு அந்த அம்மா விழுந்து அந்த ஓடிக்கொண்டு ஐயா விழுந்துட்டார். ஒரு வீட்டுக்கு முன்னால் விழுந்துருந்துச்சுன்னா, அப்போ அந்த விழுந்தோடனே அவளுக்கு சரியான காயமாக போச்சு. அந்த காயத்தை அவளால் ஈடு செய்ய இல்லாமல் இருந்துச்சு. அவள் குளர்றா. ஆனால் விழுந்த ஒரு வீட்டுக்கு முன்னால் உண்மையாக அந்த வீட்டுக்காரர்கிட்ட தண்ணி கட்டுனாங்கள. அப்போ அந்த அம்மா சொன்னால், இவா என்ன சாதியோ, உண்மையாகவே நடந்த ஒரு விஷயந்தான். இவா என்ன சாதியோ தெரியல, நீங்கள் எங்கள்கிட்ட தண்ணி கேட்குறீர்கள், நாங்கள் அப்படியானதுக்கெல்லாம் கொடுக்குறே இல்லைன்ட்டு. அந்த அம்மாவுக்கு நான் பகிரங்கமாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அது நீங்கள் பார்த்து கொண்டு இந்த சமூக வலைத்தளத்தை நீங்கள் பார்க்குற ஆளாக இருந்தாலும் சரி, பார்க்காத ஆளாக இருந்தாலும் சரி, அதை விட என்னுடைய இந்த கருத்தை பார்க்குற உங்களுக்கும் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எங்களோட பிறப்பில் இருந்து இறப்பு மட்டும் எங்களோட சாதி எப்போவுமே ஒருத்தரை முன்வைக்கிற இல்லை. ஏனெண்டா நாங்கள் பிறக்க எங்களை பிறப்பித்த ஒரு டாக்டர் ஒரு பறையனாக இருப்பான். நாங்கள் இருந்த போட்டில் இருந்தாக்களோ ஒரு பல்லனாக இருப்பான். அதை தழுவி நாக்கள் ஒரு வெள்ளாமலாக இருப்பான். மற்ற எந்த சாதியாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சாதியாக தான் இருந்திருப்பான். எனக்கு பயங்கர ஆத்திரமாக கிடக்கு. தயவுசெய்து இந்த பார்த்து நிற்கிறாங்க, என்னிலே தான் பிள்ளைந்தான் மன்னிச்சு கொள்ளுங்க. இப்படி தான் நாங்கள் தான் இந்த சாதியை தூக்கி பிடிக்கிறமே ஒழிய, என்னுடைய தேவைக்கு பள்ளந்தான் உதவுவான், பறையந்தான் உதவுவான், கோவியன், வெள்ளாமல், அப்படி எந்த சாதியாக இருந்தாலும் சரி அவங்களாம் உதவுவாங்களன்ட்டு இல்லை. எவனோ ஒருத்தன் உதவிட்டு தான் போவான். மொத்தம் இந்த சாதி என்றது எங்களுக்கு வரும் சொல்லுதானே ஒழிய மற்றும்படி தேவையான ஒரு விஷயம்ன்ட்டு இல்லை. ஒரு கதைக்கு அந்த அம்மா ரோட்டில் விழுந்து கிடந்தா போய் தூக்குறவன் ஒரு பறையனாக இருப்பான், அல்லது வேற ஒரு பல்லனாக இருப்பான். அந்த அம்மா விட்டுட்டு போவானா? அந்த அம்மா ஒரு சாதி இனத்தை சேர்ந்தவாண்டு வைங்கள், அந்த இனத்தை சேர்ந்தவாங்கன்னு வைங்க. அவ இன்னும் சாதி தான் தூக்குவான்ட்டு இல்லை. யார் ஒருத்தன் வேற பிற மாட்டு சாதி ஒருத்தன் தான் தூக்கிட்டு போவான். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்ன்ட்டு தூக்கி பிடிச்சு பாருங்க. அந்த அம்மாவை இந்த கொதியில் என்னால் அதை சொல்லவே எல்லாம் கத்துறா, தனக்கு தண்ணி அங்கே தனக்கு சீலையால் கட்டி விடுங்கன்ட்டு. ஆனால் அந்த ஆக்களை முன்வரவில்லை. ஏனெண்டா எங்களாலையும் மங்களையும் போயெல்லாம் இருந்துச்சு. அந்த பக்கங்களில் கடையில் எல்லாம் பூட்டியிருந்தோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்லாம் போயிருந்தோம். பக்கத்தில் கடையில் எல்லாம் பூட்டியிருந்தோம். அப்போ என்ன செஞ்சோம்டா, ஒரு ஏதோ ஒரு சின்ன ஒரு 10 ஒன்றுக்கான் போயிட்டு ஒரு பழைய துணி எடுத்து தான் அவன்ட ரத்தத்தை முதலாக நாங்கள் கட்டக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இது வரைக்கும் நாங்கள் என்ன சாதி அல்லது அவள் என்ன சாதின்ற எங்களுக்கு தெரியும். நாங்கள் அதுவும் பார்க்குறதும் இல்லை. தயவு செய்து இந்த சாதி என்றது எப்போவுமே ஒரு சொல்லுத்தானே ஒழிய மற்றும்படி வேறு எதுவுமே இல்லை. இந்த சாதியில் எதுவுமே இல்லை, தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுங்க, வேறு எதுவுமே இல்லை. அதை விட ஆனால் இந்த விஷயம் பார்ப்பாங்க. இப்படி இந்த சாதி தூக்கி பிடிக்கிறார்கள் இருக்குதானே. வெளிநாட்டு மாப்பிள்ளைன்றோன்னு பொம்பளையிலாக இருந்தாலும் சரி, பொடியனாக இருந்தாலும் சரி, அவன் வேறு சாதியாக இருந்தாலும் காசுக்காண்டி கட்டி கொடுத்துருவினோம். ஆனால் உண்மையாகவே தாங்கள் பெரிய ஆக்கலன்ட்டு ஆனால் இந்த ஏரியாவுக்கு காட்டுறது அப்படி யாருமே இருக்காங்க. அதை விட இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டிக்டாக் நண்பர்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், தயவுசெய்து இதை பார்க்குறாக்கள் நீங்களாக இருந்தாலும் சரி, இந்த சாதியை தூக்கி பிடிக்கிற ஆக்களாக இருந்தால் தயவுசெய்து என்னுடைய ஃப்ரெண்டை நீங்கள் கட் பண்ணுங்கள். அப்படி என்னோட விருப்பம், இந்த கருத்து விருப்பம் இல்லாட்டி தயவுசெய்து என்ன அன்பளவோ நீட்டே போயிடுங்க. ஏன்னாண்டா அப்படி சாதி பாவாடு பார்க்குறவன் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறதில்ல நான் ஒரு காலம் விரும்ப மாட்டேன். அப்படி இருந்தால் தயவுசெய்து என்ன அன்ஃப்ரெண்ட் ஆகுங்க. எனக்கு அந்த இதில் எந்த வித நட்டவும் பெற போகிறோம் இல்லை. ஏன்னாண்டா சாதி என்ற எங்களுக்கு தேவையே இல்லாத உண்டு.